அன்பு உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங்கில் தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு, ஒரு காஞ்ச வத்தல், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் அரை மூடி தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கோங்க, உப்பு தேவைக்கு. நான் இன்னைக்கு ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரியான சாதம் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், வாங்க இப்போ சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் எடுத்து வச்சுருக்கிற எண்ணெய் அதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற கடுகை இதில் போட்டுடலாம். அடுத்தது எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச வத்தலை இதில் பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறமா கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை சேர்த்துட்டு ஒரு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது லைட்டாக வறுபட்டதும் நாம் எடுத்து வச்சிருக்கிற உளுத்தம்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வறுபட்டுருச்சு. இப்போ உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பை சேர்த்துட்டு ரெண்டுமே சேர்ந்து நல்லா பொன்னிறமாகி வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்ல பொன்னிறம் ஆயிருச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, அப்புறமா பச்சை மிளகாய், கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கறிவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பச்சை மிளகாய் லைட்டாக வேகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதில் நாம் நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்துட்டு சாதத்துக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துக்கோங்க. உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம் கொஞ்சம் குறைய ஆரம்பித்து லைட்டாக ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அது வரை வறுத்து எடுத்தால் போதும். பாருங்கள், தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போய் லைட்டாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிட்ருக்கு. இந்த டைம்லவே நாம் எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்துட்டு அந்த சாதம், தேங்காய் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நாம் சேர்த்துருக்கிற அந்த தேங்காயோட ஃப்ளேவர், அப்புறமா அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கட்டாயமாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.